ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் பயிற்சி புத்தகத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தொகுத்தறி மதிப்பீடு இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கையெழுத்து பிரதி நூலகம் உள்ள அரண்மனை தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை. தொல்பொருள் அருங்காட்சியகம் முற்றம் மற்றும் நடன மண்டபம் கொண்ட அரண்மனை திருமலை நாயக்கர் அரண்மனை. பத்மநாபபுரம் அரண்மனை யாரால் கட்டப்பட்டது? திருவாங்கூர் ஆட்சியாளர்களால். கேரள கட்டடக்கலையில் கட்டப்பட்ட அரண்மனை பத்மநாபபுரம் அரண்மனை. மதுரை மாநகரில் அமைந்துள்ள அரண்மனை திருமலை நாயக்கர் அரண்மனை. கோடிட்டடங்களை நிரப்புக. நமது மாநிலத்தின் முக்கிய உணவு பயிர் அரிசி. சோளம், கம்பு, பருப்பு வகைகள் போன்றவை உணவு பயிர்கள். பருத்தி, கரும்பு, எள் போன்றவை பணப்பயிர்கள். மா, வாழை போன்றவை பழப்பயிர்கள். தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் பூ வகைகளுள் ஒன்று மல்லிகை. பொறுத்துக. வேலூர் கோட்டை, இரட்டைக்கோட்டை, திண்டுக்கல் கோட்டை, மலைக்கோட்டை, செஞ்சிக்கோட்டை, 3 மலைக்குன்றுகள், தரங்கம்பாடி கோட்டை, டேனிஸ் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை. சரி அல்லது தவறு என எழுதுக. அனைவருக்கும் கல்வி இயக்கம் 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தவறு. இலவச மதிய உணவு திட்டம் முதியோர் கல்வியை ஊக்குவிக்கிறது. தவறு. குழந்தைகளை தொழிலாளர்களாக பார்க்கக்கூடாது. சரி. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அவசியம். சரி. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி என்பது மழலையர் கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆகும். சரி. வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு தொகுப்பிலையும் ஒரு வார்த்தை மட்டும் வேறுபட்டிருக்குது. அதுக்கு நம்ம வட்டம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மாம்பழம், சாமந்தி, சோளம், ரப்பர், தேங்காய். குறிப்பினை படித்து கோட்டையின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 மகால்கள் வேலூர் கோட்டை, கனரக பீரங்கிகள் திண்டுக்கல் கோட்டை, ஆனைக்குளம் செஞ்சிக்கோட்டை, சரிவக வடிவ அறைகள் தரங்கம்பாடி கோட்டை, ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி வேலூர் கோட்டை. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க ஒரு பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை இதை வாசிக்க சொல்லுங்கள். இதிலிருந்து கேள்விகள் அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. காவியா கண்காட்சியின் மூலம் மொத்தம் எத்தனை வகையான வேளாண்மைகளை அறிந்து கொண்டால்? 4. குடும்ப நுகர்விற்காக செய்யப்படும் வேளாண்மை எது? தன்னிறைவு வேளாண்மை. நவீன கருவிகளை கொண்டு செய்யப்படும் வேளாண்மை எது? வணிக வேளாண்மை. தோட்ட வேளாண்மையில் பயிரிடப்படும் பயிர்கள் எவை? ரப்பர், தேயிலை. கலப்பு வேளாண்மை முறையோடு தொடர்புடையதை தேர்ந்தெடு. பயிர்களோடு விலங்குகளும் வளர்க்கப்படுவது. விடுபட்டவற்றை எழுதுக அப்படின்ட்டு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இதில் விடுபட்ட இடத்துல நாம் எழுதி காட்டியிருக்கிறோம். குழந்தைகளை இதை பார்த்து அப்படியே எழுதிக்க சொல்லுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள பயிர்களை வகைப்படுத்தி எழுதுக அப்படின்ட்டு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம செஞ்சிட்டோம். இதை குழந்தைகளை பார்த்து அப்படியே எழுதிக்க சொல்லுங்கள். ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 15. இலவச மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் யார்? காமராசர். இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்யும் சட்டம் எது? அனைவருக்கும் கல்வி இயக்கம். மின்னணு கல்வியில் கவனம் செலுத்தும் திட்டம் எது? ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018. குறுகிய விடையளி. வேலூர் கோட்டையின் சிறப்புகள் ஏதேனும் 3 எழுதுக. வேலூர் கோட்டை மிகவும் வலுவானது, ஆழமான மற்றும் அகலமான அகழியால் சூழப்பட்டுள்ளது. இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. டேனிஸ் கோட்டை என்று அழைக்கப்படும் கோட்டை எது? அதன் சிறப்புகளுள் ஏதேனும் 1 எழுதுக. டேனிஸ் கோட்டை என்று அழைக்கப்படும் கோட்டை தரங்கம்பாடி கோட்டை. இது சரிவக வடிவத்தில் அமைந்துள்ளது. விரிவான விடையளிக்க. தன்னிறைவு வேளாண்மை பற்றி விரிவாக எழுதுக. தன்னிறைவு வேளாண்மையில் முழு உற்பத்தியும் குடும்ப நுகர்வுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இவ்வகை விவசாயம் சிறு மற்றும் குறு விவசாயிகளால் துண்டு துண்டான சிறிய நிலங்களில் மேற்கொள்ளப்படுகிறது. இங்கு பயிரிடப்படும் பயிர்கள் பெரும்பாலும் உணவு பயிர்களாகும். இந்த விவசாய முறை பொதுவாக தொன்மையானது.